ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து பார்ட் 2. ஊட்டி பப்ளிக் ஸ்கூலில் நடந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு போகிறது ட்ராஜடியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா. கடைசியாக வந்து 6:30 மணி 6:45 அந்த சமயத்தில் தான் வீட்டிலேருந்து கிளம்பணும். ஏன்னா மழை வந்துட்டு இருந்துச்சு. போனோடனே ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை அங்கேயும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா சரி போய் இடத்த பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாம் ஷேர் பண்ணிட்டு ஆளுக்கு ஒன்று எடுத்து எங்கள் அக்கா வந்துட்டு இருடி லைட்டாக வெளிச்சமே பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் எங்கள் பெரிய மச்சான் இருந்தார். அப்புறம் எங்கள் குட்டி பாப்பா அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தோம். சரி நான் போகிறோம், மழை நிறையா இருந்தாங்காட்டி எல்லோரும் லேட்டாக தான் வந்துட்டு இருந்தாங்க. சரி நம்ம தான் லேட்டோன்னு நினச்சேன். இல்லைப்பா நம்ம கம்பெனி நிறையா பேர் இருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் போகும்போது கரெக்டாக அவார்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பிளாக் கலர் ஷர்ட்டில் வர டிஷர்ட்டில் வர்றாரு இல்லையா, அவர் தான் எங்கள் பையன். எங்கள் மகனுக்கு வந்து பெஸ்ட் அகாடமிக் அண்ட் யோகா பெஸ்ட் யோகாக்குரிய அவார்ட் கிடச்சி வி ஃபீல்ஸ் வெரி ஹாப்பி. அந்த மூமெண்ட்டு கரெக்டாக நான் அங்கே போய் பக்கத்தில் நிற்கவும் அவனுக்கு அவார்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கராத்தே பெஸ்ட் கராத்தே அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. மறுபடியும் இந்த காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி இது பார்த்தீங்கன்னா, இது எங்களோட பையனே தான். யோகாலேயும் இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு கிளாசிக்கல் டான்ஸ்லேயும் இருந்தான். ஐ மீன் ஒரு ரேட்ரோ சாங்லேயே இருந்தான். ஸோ அந்த இதுக்குரிய இதுவும் இருந்துச்சு. சரி ட்ரான் எல்லாம் பறந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா என்னடா இது மேலே தலைக்கு மேலே பறக்குதுன்னு பார்த்தா ட்ரான் எல்லாம் வச்சுருந்தாங்க. சரி ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஹாய் போட்டுட்டு சரி நம்ம கழுகு பறவையில் நம்ம எப்படி இருப்போம்னு சொல்லி பார்க்கறக்கு சரி இது பண்ணோம். ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ட்ரோனு. சரி அவர் பண்ணட்டும் நம்ம எட்டி பார்த்தோம். சரி நம்ம கையில் தான் கேமரா இருக்கேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்துச்சு. இது வந்து அக்வாமன் டீமில் ஃபஸ்ட்டு கிண்டர்கார்டன் கிட்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அதில் கோல்டன் ஃபிஷ்ஷு, ஆக்டோபஸ்ஸு, வெள்ளை கலரில் என்ன ஃபிஷ் இருக்கோ நானும் கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த கோல்டன் கலர் பார்த்து ஓ இது கோல்டன் ஃபிஷ்ஷா அப்படிங்கிறத கடைசியில் எனக்கு இதாச்சு. ஆனால் பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆக்டோபஸ் தான். டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாமே கலர் கலர் மீன், குட்டி குட்டி மீனுங்களாச்சு. அக்வாமன் டீமில் நல்லா இருந்துச்சு. 2 சாங் 3 சாங் இது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சாங் வந்து ஜுராசிக் பார்க்கு கான்செப்ட்டு. இதெல்லாம் நாங்கள் ஆடிட்டுருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சின்ன காட்ஸில்லாஸு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் எஃபெக்ட்டுக்கும் நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. கடைசியாக வந்து அந்த காட்ஜில்லா தீமில் அந்த வர மாதிரி காட்ஜில்லா மாதிரியே பெருசாக ஒருத்தர் வந்து இது பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்லேயும் சரி காட்ஜில்லா ஜுராசிக் பார்க்குன்னு போட்டிருப்பாங்க. இதில் ஹைலைட்டிங் என்னன்னு கேட்டிங்க, இதில் என்னோட ஃப்ரெண்டோட பையனும் இதில் உள்ளே இருந்தான். என்னோட மருமகனும் உள்ளே இருந்தான். ஆனால் அது எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா அவன் இறங்கி வரும்போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. இது வந்து எங்கள் பையனோட யோகா. இந்த யோகாக்குரிய ஃபுல் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். ஃபுல் வீடியோ யோகாவோடது இருக்கும், வித் மியூசிக்கோடு இருக்கும். தென் இது முடிஞ்சோடனே 2 இதில் இருந்தார். அவர் வந்து ரெட்ரோ சாங்லேயும் இருந்தார், யோகாலேயும் இருந்தார். ஃபஸ்ட்டு யோகா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஜங்கிள் தீமில் ஒரு சாங் போயிட்டுருந்துச்சு. இந்த இது பேர் வர மாட்டேது. அந்த லயன் கிங் அந்த தீமோடது சாங் ஓடிட்டுருந்துச்சு. சரி என்னடா இது எல்லா அனிமல்ஸோடதும் ஒவ்வொரு இது காஸ்டியூமோடதையும் சரி, சின்ன பசங்க அதை க்யூட்டாக ஆடும்போது சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட அது நல்லா காமெடியாக இருக்குல்ல. அதை பார்த்துட்டு ஏதோ இங்கே நின்று ஆப்போசிட்டில் வராங்களே இவங்க வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப்டர் லாங் டைம் பார்த்து ஃபோனில் பேசிக்கவும் அவளோட பையன் தான் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. சரி அப்புறம் நைட்டு டின்னர் இது பிரியாணி, புரோட்டா, இட்லி, அப்புறம் ஐஸ்கிரீமும் இருந்துச்சு. இதே எங்கள் பெரிய மச்சான் இதை ஒத்த கையில் வச்சுட்டு நீ எப்படி இது பண்ணுவ கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எடுப்பேன்னு சொல்லி அவர் வேறு 2 இதையும் தட்டு வாங்கிட்டு அவர் இது பண்ணிட்டு இருந்தார். கரெக்டாக நான் சாப்பிட கை வைக்கிறேன், கரெக்டாக தம்பியோட சாங்கு ஓடுற மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு சோறா நம்ம பையன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சாப்பாடு வச்சுட்டு குடு குடு குடுன்னு ஓடி வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் இதில் வந்து டான்ஸ் ஆடிட்டுருப்பான். சைடில் இருப்பான். அவன் என்ன கைக்கிற 30 வந்து மெயினாக வந்து பாடுற மாதிரி இருக்கும். ஸ்பின்னிங் இதில் சென்ட்ரலில் இருப்பான் எங்கள் பையன். அதை நான் க்ளோஸ் அப்பில் போட்டு காமிச்சிருப்பேன் பாருங்கள். எங்கள் பையன் அதை வச்சு சுற்றுறது. அவன் வந்துட்டு ஏன் தம்பி சுற்றலை? இல்லை நான் சுற்றலையே சித்தி அப்படின்னா. சரிடி தங்கம் சந்தோஷம். அப்புறம் எல்லாமே பார்த்துட்டு எங்கள் பெரிய மச்சான் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டேயும் சரி
ஆ எங்க கொழுந்தியே தான் யூடியூபரா இருக்கா அப்படின்னு நம்மளையும் ஒரு யூடியூபரா மதிச்சு, நம்மளையும் வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் இது பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் பெரிய மச்சான். சின்ன மச்சான் வந்து வே ஒர்க் இருந்துச்சு சொல்லி என்னையும் அக்காவ கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. அப்புறம் அக்கா எல்லாருமே இது பண்ணிட்டு இருந்தோம். எங்க குட்டி பாப்பா வேற வீட்லயே விட்டுட்டு வந்துட்டோம் அத்தைகிட்ட. ஆ சரி எப்பாச்சும் அவன் எந்திரிச்சுருவானா, எந்திரிச்சானா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே தான் வந்துச்சு. அப்பப்போ ஃபோனையும் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு, "ஏன்டி வீடியோ எடுத்துட்டியா இல்லையா?" அப்படின்னா, "எடுத்துட்டே தாண்டி இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா கூட எல்லாத்து கூடயும் பேசிட்டு நல்லா ஃபன்னா தான் போயிட்டுருந்துச்சு. இது வந்து பெரிய பசங்க ஆடுற டான்ஸும் இருந்துச்சு. கடைசியில அத பார்த்து இது பண்ணுச்சு. ஆனா சிம்பிளா பண்ணாலும் நீட்டா பண்ணியிருந்தாங்க. ஆ இது வந்து ஆக்சுவலி எங்க அக்கா மச்சான்டார் பையன் அங்க படிக்கிறனால அப்பதான் போச்சு. ஏன்னா மத்த நாள்லாம் நம்மளால ஆட்டோல வச்சு நம்மளால அவுட் சைடர்ஸ். ஸோ இந்த மாரி ஃபங்ஷன் நடக்கையில தான் நம்ம போ முடியும் இல்லைங்களா? அந்த இடத்துல போய் பார்த்துட்டு செம்ம ஃபன் ஆனா, அ மழை வந்துச்சு அநேகமா ட்ராப் அவுட் ஆயிரும் இன்னைக்கு பிளானு அப்படிங்கிற இதில தான் இருந்துச்சு. பட் ஃபைனலி போயாச்சு, என்ஜாய் பண்ணியாச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. நல்லா ஃபன்னா பசங்களும் சரி, ஒவ்வொருத்தரோட இதுவும் சரி, பசங்க ஆனா ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது மழை வரையில வந்து எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பசங்க மூஞ்சியே இல்ல. இவ்ளோ ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணியிருக்க, பெர்ஃபார்ம் பண்ண முடியலையே! அப்படிங்கிறதுல இருந்திருக்காங்க. பட் லக்கீலி கடைசியில வர்ண பகவானே பார்த்து, நான் ஊத்துற தண்ணி விட நீங்க கண்லேருந்து ஊத்துற தண்ணி தான்டா அதிகமா இருக்கு போல இருக்கு. ச்சே போங்கடா! நான் மழைய நிறுத்தி அதுக்கிட்டால கொண்டு போயிர்றேன். நீங்க ஆடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, வானமே வழிவிட்ட மாரி இருந்துச்சு. சரி இது பெரிய பசங்கலாம் ஆடுனதுக்கப்புறம் கடைசியில ஒரு முக்கியமான டான்ஸ் இருந்துச்சு. ஃபேவரட் டான்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அந்த டான்ஸோடது வந்து மோஸ்ட்லி எல்லாம் தெரியும். நான் ஐ வில் கிவ் யூ த க்ளூ. இந்த மொழி வந்து எழுத்து வடிவத்தில இல்ல. அவங்களோட அந்த டான்ஸோட மொழி மெயின் மொழி பார்த்தீங்கன்னா, எழுத்து வடிவத்தில கிடையாது. இப்போ வரைக்கும் அவங்க பேசுறதுல மட்டுமே கொண்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் செகண்ட் க்ளூ பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்ல இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த லாங்குவேஜும் தான். அஃப்கோர்ஸ் நீலகிரிய பூர்வீகமா கொண்டு வந்தது தான். அந்த டான்ஸும் வந்து கடைசில அட்டாச் பண்ணியிருக்கு. அப்புறம் முக்கியமா வந்து சாப்பிட்டுட்டு பார்த்தா ஐஸ்கிரீம் குடுத்துருந்தாங்க. ஸோ சோன் ஐஸ்கிரீம். அஃப்கோர்ஸ் இப்ப எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த டான்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இத பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ் அஃப்கோர்ஸ் படுகா டான்ஸ் தான். யூ ஜஸ்ட் என்ஜாய் ஆன் திஸ் சாங். அண்ட் ஃபைனலா ஃபங்ஷன் எல்லாம் முடிஞ்சு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அந்த லாஸ்ட் சாங் தான் ரொம்ப ஹைலைட்டு. நல்ல செம்ம பீட்டு. இந்த சாங் முடிஞ்சோனே வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 10:30. என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்த அழுகவே இல்ல. அழுதப்ப லைட்டா பால் காட்டி சமாதானப்படுத்தி படுக்க வச்சுட்டாங்க. என் ஃப்ரெண்டோட ரொம்ப நாள் கழிச்சு லைவ்ல மீட் பண்ணங்காட்டி, அவ கூட ஒரு 2, 3 ஸ்டில் எடுத்தேன். இது நான் போஸ்ட் பண்ணேன். என்னோட மத்த கேங் எல்லாம் பார்த்துட்டு, அப்ப நாங்க அப்படின்னாங்க. இந்த கெட்டப்ல தான் நான் போயிருந்தேன். அ அப்புறம் எங்க பையன் வந்து 2 அவார்ட் வாங்கியிருந்தான் இல்லைங்களா? இது எங்க பெரிய மச்சான் அவனோட சர்டிஃபிகேட் இதெல்லாம். என்ன இந்த வீடியோ பார்க்கும்போது, எங்க பெரிய அக்கா பார்க்கும்போது, "அப்ப நான் எங்கடி?" அப்படின்னு சொல்லி என்னைய கேட்பாங்க. இது மாமாவோட ஸ்டில்லு.
அவர் எடுத்தார். நான் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் எங்களோட செல்ல கன்னுக்குட்டி. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.